பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை பூட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லோரும் இருக்கிறோம் அந்த தீவினை பூட்டு வெப்சீரிஸில். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்த வாரம் அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவன் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை தொட்டவர் பாக்யராஜ் சார். அவருடைய மறைவுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை பூட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லோரும் இருக்கிறோம் அந்த தீவினை பூட்டு வெப்சீரிஸில். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்த வாரம் அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவன் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை தொட்டவர் பாக்யராஜ் சார். அவருடைய மறைவுக்கு